புதிய பரிமாணத்தை பெறப்போகும் கன்னிராசி அன்பர்களே, பொதுவாக இந்த பிப்ரவரி மாத பலனை சிறப்பு பலன்னு சொல்லணும். குறிப்பாக நிறைய மாற்றங்கள் நடக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையில். அது இதற்கு ஒரு அச்சாணி என்று சொல்லலாம். இப்போ முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, 5ஆம் இடத்தில் இருக்கிற சூரியன் புதன் புதாதித்ய யோகம் 6க்கு மாற்றம். 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற கிரகம் உங்கள் ராசியை பார்க்குது. உங்கள் ராசியை பார்க்கறது அது அவர் 9ஆம் அதிபதியாக இருந்து பார்ப்பது, 2ஆம் அதிபதி தனையா அதிபதியாக இருப்பார்கள். அவ்வளோ பெருமை, அவ்வளோ சுபிச்சம் சொல்லலாம். பணம் கஷ்டத்துக்கு உண்டான வழிவகைகள் என்னென்னு நிவர்த்தி செய்ய போகிறார். அது மட்டுமா, உங்கள் செவ்வாய் 11ஆம் இடத்துல நீச்சம் பெற்று 11ஆவது லாபஸ்தானத்தில் பல குறைகள் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ 10ஆம் இடத்துக்கு போய் வளர்ச்சியை கொடுக்க காலம் என்னென்ன, இதை பற்றி பலது பேச வேண்டியிருக்கு. முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ரைட். பொதுவாக இந்த புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க, அதோட கேள்விகள் இங்கே பதிலில் வரப்போகுது. புதுசாக கேள்விகள் சந்தேகங்கள் தான் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முழுசாக அந்த வீடியோ பாருங்கள். இதில் திருமணம் சம்பந்தப்பட்டது, குழந்தை வாய்ப்புகள், பொருளாதார விருத்திகள், உடல்நிலை சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு ஏற்பட்ட அவமானம் போக்கும் வழிமுறைகள் எல்லாமே பார்ப்போம். முதல்ல நான் உங்களுக்கு பேச போகிற விஷயங்களே என்னென்னா, உங்கள் மன இறுக்கத்தை பற்றி, மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். பொதுவாக அந்த கன்னிராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா, என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருந்தீங்க. அதை பற்றி தெளிவாக பேசிடுவோம். முதல்ல கன்னிராசிக்காரங்க சொன்னாலே இவங்களுக்கு அறிவாளியான ராசி. அறிவு சம்மந்தப்பட்டதில் அறிவாளிக்கு இடம் கொடுக்குற ராசி. இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல அறிவாளிகள் இருக்காங்கன்னு தைரியமாக சொல்லலாம். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை சிறப்பாக செய்யப்படக்கூடிய அம்சம்ல ராசி. இவங்க ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா கோபமாக பேசுகிறாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்க கரெக்டாக பேசுகிறாங்கன்னு அப்புறம் தான் புரியும். இவங்களுக்கு பெரிய பெரிய அதிபர்கள், பெரிய பெரிய தொழில் அதிபர்களாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், நட்பு பாராட்டுற ராசியோடைய இவங்களுக்கு உறவு வகையில் நிறைய மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. விட்டு கொடுத்து போவாங்க. இவங்களை புரிஞ்சிக்காதவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. அதை விட்டு வெளியே வந்துட்டால் நோன்னு சொல்கிற அளவுக்கு, அந்தளவுக்கு இவங்களுக்கு பவர்ஃபுல்லான ராசியில் அந்த கன்னி ராசியும் ஒன்று. ரைட். இப்போ இவங்க மன இறுக்கத்தை பற்றி திருப்பி பேசுவோம். மன இறுக்கம் பற்றி சொன்னேன் இல்லையா, இவங்களுக்கு இந்த கேது பகவான் மன இறுக்கத்தை கொடுத்துட்ருந்தார். இப்போ சுக்கிரன் பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறார். சுக்கிரன் மனக்கேதுகளிலிருந்து விடிவு காலம் பெறுகிற சூழ்நிலை வந்தாச்சு. மனநடுக்கிலிருந்து மீண்டு வருகிற அம்சம் உண்டு. இவங்களுக்கு இனி சந்தோஷமான காலகட்டங்கள் அதிகரிக்கிற கால சூழ்நிலை வந்திருக்கு. இப்போ ரொம்ப நாளாக ஒரு முடிவு தெரியாத, வேணுமா வேண்டாமான்னு குழப்பிட்டு இருந்த விஷயத்த வேணும் வேண்டான்னு டிசிஷன் எடுக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. டக்குன்னு இப்போ எடுத்துகிட்டு வேணுமா ஓகே, வேண்டாமா விட்டுட்டு, அப்போ எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் முடிவெடுக்க கால சூழ்நிலை வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டு அதுக்கே நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். ரைட். உங்கள் 2ஆம் அதிபதி அப்புறம் 9ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம் பெறுவதனால குடும்பம் சம்மந்தப்பட்டது, உங்கள் வாக்கு சம்மந்தப்பட்டதில் பள்ளிதம் நடக்கிற காலகட்டம். இப்போ நீங்கள் ஒரு சொல்கிற சொல்லு படித்து சக்ஸஸ் ஆகக்கூடியது. குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பொருளாதார விருத்தி, தன விருத்தி நடக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் ரொம்ப நாளாக இருந்த குழப்பங்கள் மாதிரி ஒற்றுமை வருகிறது. இவ்வளோ சிறப்பான அந்த சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் பாருங்களேன். பிப்ரவரி மாதத்தில் இந்த சுக்கிரன் உச்சம் சாதாரணப்பட்டதாக பரவாயில்ல, கூட ராகு பகவான் இருக்கார். நட்பு கிரகம் இருக்கிறனால இவ்வளோ யோகங்கள். இந்த கேதுவோட தாக்கம் குறைகிறது. ரைட். இப்போ குடும்பத்தில் சுபிச்சம் சொல்லியாச்சு. வேலை சம்மந்தப்பட்டது எப்படி, பொதுவாகவே 6ஆம் இடத்துல சனி பகவான் நல்லபடியாக இருக்கார். கூட உங்கள் ராசியாதிபதி புதனும் போய் சேரப்போகிறார். அப்போ வேலை சம்மந்தப்பட்டது உறுதியாகும். நிறைய பேருக்கு வேலை இல்லை, வேலையில் கஷ்டமாக இருக்குது, தொந்தரவாக இருக்குது, மேலதிகாரிகளும் சின்ன சின்ன வருத்தமாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்க டைம் இல்லை, உழைத்த உழைப்புக்கு கொண்டான ஆதாயம் இல்லை, இப்படிலாம் நிறைய இருந்தது. நம்ம அறிவாளியாக இருந்தால் கூட கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இவங்க செய்யலை குறை சொல்லிகிட்டே இருந்திருப்பாங்க. இனி அந்த நிலை மாறி இவங்க வெற்றிகள் என்ன, சக்ஸஸ் என்ன, அதை பற்றி பேசக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அப்போ இவங்களுக்கு ஒரே ஒரு முக்கியம், சின்ன ஒரு கற்றுக்க வேண்டியிருக்கும். அதை பண்ணிட்டாங்கன்னு இந்த மாதத்தில் சின்ன ஒரு ட்ரைனிங்கோ ஒரு கற்றுக்கோ, அதை அடுத்த படிநிலைக்கு போயிடுவாங்க. ஆக மொத்தம் இந்த மாதம் ஒரு வளர்ச்சியான மாதமாக வேலையில் அமையப்போகுதுன்னு மாற்று கருத்தில். தெரியாத விஷயத்தை தெரியலன்னு சொல்லிவிட்டு கற்றுக்க ஆரம்பிக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு. இறுதியாக சக்ஸஸான மாதங்கள். இப்போ பிஸ்னஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி மாணவர்களை பற்றி பேசிட்டு போகிறேன். உங்கள் 4ஆம் அதிபதி, பொதுவாக 4னா பொதுவான படிப்பு, 2ஆம் அதிபதி உச்சம். அப்போ ஆரம்ப கல்வியில் இருக்கிற மாணவர்கள் நிறைய படிக்க போகிறாங்க. 4ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்குன்னா தொலைதூரம் சென்று படிக்க வாய்ப்புண்டு. படித்தவுடன் வேலை கிடைக்கிறது. நிறைய பேர் வெளிநாட்டு போய் படிக்கணும் ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. வெளிநாடு சென்று படிக்க வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலம். இப்போ உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதுதான் இங்கே முக்கியம். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை செலவாகும், குடும்பத்துக்கு நிதிச்சுமை இருக்குமா அப்படின்னு,
அப்போ ஸ்காலர்ஷிப் கிடைக்க வாய்ப்புண்டு. இப்போ முக்கியமாக வெளிநாடு சென்று படிக்கிறதுனா நிறைய நாடுகள் இருக்குது. எந்த நாட்டுக்கு சென்றால் சிறப்பாக இருக்கும்? இன்றைக்கி சூழ்நிலைக்கு யூஎஸ் போகலாமா ஒரு பயமாக இருக்குது இல்லையா? இப்போ பொதுவாகவே யூரோப் போனால் செட் ஆகுமா? உங்கள் ஜாதகத்தை பார்த்து யூரோப்பா, ஒரு சிலருக்கு யூஎஸ்ஸா, இல்லை ஆஸ்திரேலியாவா, நியூசிலாண்டா, இந்த மாதிரி பல நாடுகள் இருக்குது. உங்கள் ஜாதகத்துக்கு இது செட் ஆகும். சும்மா அப்படி அனுப்பிடக்கூடாது. அதில் எந்த துறைக்கு போகும்? படித்த பின் வேலைக்கு போவாரா, பிஸ்னஸ் போயிடுவாரா, இவ்வளோ செலவு பண்ணுறோமே அது அனுபவ ரீதியாக மட்டும் இருக்குமா, தொழில் ரீதியாக யூஸ் ஆகுமா, இவ்வளோ டிஸ்கஷன் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் ஜாதகம், பிரசன்னம் இந்த மாதிரி பார்த்து டிசிஷன் எடுக்க வேண்டிய அமைப்பு. அப்படி ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் முறையில் கொடுக்கப்படும். ஏதாவது வேறு சின்ன கேள்வி சந்தேகம் இருந்தால் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். இப்போ படிப்பு பற்றி இவ்வளோ சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு கேள்வி வரும், நிறைய பேர்த்துக்கு படிக்கலாமா வேலைக்கு போகலாமா? சார் வேலைக்கு போயிட்டுருக்கேன், வெளிநாட்டு படிக்க தோணுது. இப்போ அந்த டிசிஷன் ஒரு குழப்பம் வரும். அந்த மாதிரி பெரிய டிசிஷன் எடுக்கும்போது ஜாதகம் பார்த்தான் முடிவெடுக்க வேண்டும். ஏன்னா உங்கள் சந்திரனுக்கு இப்போ முடிவெடுத்து இந்த ஒரு மாதம் மட்டும் இல்லை, 7ல் சனி வரும் பொழுது, அப்புறம் அஷ்டம சனி வரும்போது சில வருடங்கள் பயணிக்கும் இல்லையா? அதோட அம்சம் பார்க்கறதுக்கு தசாபுத்தி என்ன, லக்ன வலு என்ன, இதெல்லாம் பார்க்கணும். லக்ன ரீதியாக அதோட 4ஆம் அதிபதி என்ன, ஆக கோச்சார ரீதியாக வாய்ப்புகள் உண்டு. மற்ற அம்சங்கள் பார்க்க வேண்டிய கால சூழ்நிலை வந்தாச்சு. ரைட். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறது. ரொம்ப நாளாக எதிரியாக இருந்தவங்க நண்பராகும் கால சொன்னேன். இப்போ எதிரியை வெல்லக்கூடிய சூழ்நிலை, எனக்கு ஒரு காம்ப்ரமைஸுக்கு வரைக்கும் வருவாங்கம்போ. இப்போ பூர்வீகத்தில் இடம், வீடு, சொத்து சம்மந்தப்பட்டது, ஒரு டிஸ்பியூட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும். ரொம்ப நாள் ஒரு கேஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க, சின்ன ஒரு அவமானம் நடந்ததுங்க, அந்த அவமானத்தை மீட்டெடுத்து வெல்லக்கூடிய சூழ்நிலை. கன்னிராசிக்காரங்களுக்கு எத்தனை அவமானம் சொல்லிகிட்டே போகலாம். எல்லாமே நல்லது செஞ்சு கடைசியில் ஒரு குற்றம் குறை தான் மிச்சம் இருந்தது. இப்போ அது மாறி இருக்குது. இப்போ அடுத்த நல்ல விஷயம் நடந்து ஒரு அவமானத்துலேருந்து மீண்டு வர போகிறீங்க. உங்களுக்கு ஒரு வளர்ச்சியான காலகட்டம், நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ரைட். இப்போ 5ஆம் அதிபதி 5க்குரிய 6ல் பயணிச்சுங்க. 5, 6 தொடர்பு வந்தாலே என்ன சொல்லணும்னா, பூர்வீக ஊர் சொந்த பந்தத்தோட எங்கே இருக்கீங்களோ அவங்க கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக்கணும். இப்போ ஏன் சொல்கிறேன்னா, 12ஆம் அதிபதி சூரியன் வருகிறனால உறவுகள் சம்மந்தப்பட்ட இதில் கொஞ்சம் கவனம். சொந்தத்தில் ஒருத்தங்க பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு வருவாங்க, நீங்கள் கேர் எடுக்கிற மாதிரி வரும். இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, சொந்த பந்தம் அவங்க குழந்தைகள் பார்க்கல, அவங்க சொந்த பந்தம் பெரியவங்க யாருமே பார்க்கல. அப்போ கன்னிராசிக்காரங்க பொதுவாகவே இவங்க முன்னாடியே நின்று அவங்களுக்கு உதவி செய்து ஒரு நட்பு பாராட்டும் நிலையில் போக போகிறாங்க. உங்களுக்கு ஒரு விரைய செலவும் அலைச்சலும் இந்த ஒரு செலவு இருக்கும். அது ஒரு மனிதமானத்தில் நீங்கள் எடுத்துக்கிறது தவறு இல்லை, பார்த்துருக்காங்க. குறிப்பாக கண் சம்மந்தப்பட்டது, கால் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சின்னதாக வந்து போக வாய்ப்புண்டு. இது ரைட். இப்போ ஹெல்த் வைஸில் இவங்களுக்கும் மனநிலைமை மாதிரி வேறு என்னென்ன தொந்தரவு, வயிறு சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. குறிப்பாக வயிறு செரிமானங்களில் ப்ராப்ளம், அஜீரணம் சம்மந்தப்பட்டது, பழைய உணவுகள் தவிர்ப்பது நலம், இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ என்ன கோயில் வழிபாடு, என்ன எண்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும், கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் வழிபாட வேண்டிய இறைவன் பார்வதி அம்சம் உள்ள இறைவன் தான். அப்போ பெண் தெய்வ வழிபாடு, அது பார்வதியாக இருக்கலாம், அப்போல்லாம் பெண் தெய்வத்தில் இப்போ அலங்காரமுள்ள தெய்வமாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு தெய்வம், அப்படி இந்த மாதிரிலாம் டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடணும்னா, மாரியம்மன் அம்சம், பெண் தெய்வத்தில் பார்வதி அம்சம் தான், லட்சுமி அம்சம் கிடையாது, அதுதான் இங்கே குறிப்பு. அது இல்லை அப்படின்னா நேராக மாரியம்மன் இந்த மாதிரி தெய்வ அம்சத்துக்கு போயிருங்க. இதை வழிபாடு செய்யும்போது இதில் இருக்கிற தடைகள் எல்லாம் விலகி வெற்றி உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அடுத்தது என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இந்த தெய்வம் எது இருக்குன்னா, வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட், கடன் அடைக்க இந்த தெய்வம் தேவைப்படும். இது கோச்சார ரீதியாக ஜாதக ரீதியாக கொஞ்சம் மாறும். ஆனால் கோச்சார ரீதியாக என்னென்னா லட்சுமி நரசிம்மர் ஒன்று. இந்த லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செய்யும் பொழுது வேலை சம்மந்தப்பட்டதில், அவமானம் சம்மந்தப்பட்டதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய அம்சம் இருக்குது. சரி, யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜினா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதை தவிர வேறு கேள்விகளை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.